இந்த மனிதன் இறைவனுடைய படைப்பிலே தேவனும் அல்லாது யாத்தனா சரீரம் உள்ள நரக ஜென்மாவும் அல்லாது நடுப்பட்டவனாக இருக்கிறான். தேவலோகத்துக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தா ஒரே பாட்டு கூத்து ஊர்வசி ரம்பை நாட்டியம்னு இருக்கும். அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது. கீழே போனீங்கன்னா கீழ் உலகங்களுக்கு போனீங்கன்னா அங்கே துன்பம் ஜாஸ்தி. அங்கே நரகத்தில் யமதர்மராஜா என்ன பண்ணுறான்னா தண்டிக்கப்பட வேண்டியவர்களை போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்போ அங்கே போய் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓங்கி அரைஞ்சிருப்போம். உன்னை கேட்டேன்னா இப்போ நானே பலி பொறுக்காமல் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். அப்போது துன்பலோகத்திலும் ஞானத்துக்கு இடமில்லை, இன்பலோகத்திலும் ஞானத்துக்கு இடமில்லை. அப்போ மீடியமாக எந்த உலகம்டா இருக்குன்னா மனுஷலோகம். இங்கே தான் இன்பத்தையும் அளந்து கொடுத்துருக்கான், துன்பத்தையும் அளந்து கொடுத்துருக்கான். நீங்கள் ஞானத்தை தேடுவதற்குரிய வாய்ப்பு இங்கே தான் இருக்குது. 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் இங்கே தான் தோன்றினார்கள். மகரிஷிகளும் மகான்களும் இங்கே தான் தோன்றினார்கள். அதனால் பூமி மேலே அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. கீதையில் கண்ணன் சொல்கிறான், ஞானியை நான் என் உயிராக நினைக்கிறேன், அர்த்தார்த்தி ஜிக்யாசுங்கிற ஸ்லோகத்தில் சொல்கிறான். அதனால இந்த பூமியில் எடுத்த அவதாரத்தில் தான் லாங் டியூரேஷன். கிருஷ்ண அவதாரம் 120 வருஷம், ராம அவதாரம் 11,000 வருஷம் பூமியில தான், தேவலோகத்தில் இல்லை. நீண்ட கால அவதாரங்கள் அவன் இங்கே தான் எடுத்தான். ரொம்ப காலம் ஸ்டே கேம்ப் இங்கே தான், பூமியில் தான் கேம்ப். இந்த மனுஷ ஜென்மா எடுக்கிற ஆத்மாவுக்கு தான் மோட்சத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு அக்கறை ஏற்படுது. அதனால பூமி மேலே ஒரு பிரியம், மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக பிரியம்.